சொருவல் விழுந்தா எப்படி அதை சரி பண்ணுறதுங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது தண்ணி நிறைய குடித்தோம் வயிற்றாலையாக போகுது அப்படின்னா அதுக்கு குடலாத்தம்னு சொல்லுவாங்க. அதை வலிச்சா சரியாக போயிடும். அதை யாரெல்லாம் வலிக்கலாம், யாரெல்லாம் செய்யலாம், செய்யக்கூடாதுங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ சொருவலை பற்றி பார்க்கலாம். சொருவல்னால் பூத்து பூத்துன்னு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நுர நுறையாகவும் இல்லாமல் தனித்தனியாகவும் இல்லாமல் கொல கொலன்னு போகும். அதுக்கு பேர் தாங்க சொருவல். வயிற்றை வலித்து வலித்து வயிற்றால மாதிரி போகும். அது குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி. அதுக்கு ஒரு கை வைத்தியங்க. ஒரு மண் சட்டி எடுத்துக்கணும். மண் சட்டினா பெரிய சட்டி இல்லை, பெரிய சட்டி இல்லாமல் உளம்புடி. அதாவது பொங்கலுக்கெல்லாம் பானைக்கு மேலே கமுக்கிறதுக்கு கொடுப்பாங்க தெரியுங்களா, கொஞ்சம் ஒரு பெரிய உளம்புடி குழி மாதிரி இருக்கும். அந்த உளம்புடி அடுப்பில் வச்சு அந்த உளம்புடியில் காய் நம்ம என்னெல்லாம் சாப்பிட்றோமோ, காய், கத்திரிக்காய் காம்பு, சுரக்காய் தூள், பீக்கங்காய் தூள், வெங்காய சருகு, சிக்கு முடியும், சாக்கு நாரும் கண்டிப்பாக அதில் இருக்கணும். குழந்தைங்கன்னா கண்டதை பொறுக்கி வாயில் வச்சுருக்கோம். அதனால் அதுங்க என்னெல்லாம் பட்டாணி, பொட்டுக்கடலை இந்த மாதிரி நிறைய ஒரு 21 ஜாமான் 23 ஜாமான் அந்த மாதிரி போட்டு நம்ம குழந்தைங்கள்லாம் என்னெல்லாம் சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிறது, அந்த வயிற்றால போகிற சமயத்தில் குழந்தைங்க என்ன சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிறதும், பெரியவங்களுக்கு போகுது அப்படின்னா பெரியவங்க என்ன சாப்பிட்ருப்பாங்க, நாள் என்ன சாப்பிட்டாங்க, அந்த மாதிரி அதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் அந்த வெறும் சட்டியில், தண்ணி ஊற்றக்கூடாது, வெறும் சட்டியில் போட்டு நல்லா கருக்குனிங்கன்னா, கிண்டி 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 கருக்குனிங்கன்னா அது நெருப்பு தகதகன்னு நெருப்பு வரும். அந்த நெருப்புலேயே அது வெந்து போயிடும். அதுக்குள்ளார போட்டிருக்க சரக்கு பூராமே வெந்து போயிடும். வெந்து போனோடனையும் அதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. பெரியவங்களுக்காக இருந்தால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. ஊற்றி சுண்ட காய்ச்சி நல்லா சுண்டுனோடனையும் 1 டம்ளராக வந்தோடனே வடிகட்டி காலை மாலை 2 வேளை கொடுங்க. இல்லை நிறைய போய்கிட்டே இருக்குது அப்படின்னா 3 வேளையும் கருக்கி கொடுங்க. அது ஒரே நாளையில் உங்களுக்கு அந்த சொருகல் வெளியே வந்துடும். வயிறு சரியாக போயிடும். நாங்கள் வயிறு ஊத போகிறேன், சொருகல் விழுந்துருச்சு, வயிறு ஊத போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே போய் வயிற்றுக்கு எடுத்துகிட்டு இருக்காதிங்க. ஊதுனீங்கன்னா வயிறு ஊதிங்கன்னா குடல் புண்ணாக போயிடும். அது நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. இதை கை வைத்தியம் நம்ம வீட்லேயே இருக்குது. அந்த காலத்தில் இதை தாங்க பண்ணினாங்க. இப்படி பண்ணி அதை வடிகட்டி நல்லா சுண்டை காய்ச்சி வடிகட்டி நீங்கள் 3 வேளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நிற்கலைன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிற்கலைங்க நீங்கள் சொன்ன வைத்தியம் என்கிட்ட சொல்லுங்கள். அதுக்கு திருப்பி என்ன மருந்தோ அதை சொல்கிறேன். அதே மாதிரி குழந்தைங்களுக்காக இருந்தால் எல்லாத்தையும் அது முதல்ல என்ன அன்னைக்கு நாள் என்ன சாப்பிட்ருக்கோம், அதனால் பிள்ளைக்கு வயிற்றால போகுது, வாந்தி வருது, இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா, சொருவலாக இருந்தால் 1 வயசுக்கு மேலே குழந்தைங்க கீழே விட்டுட்டா எதையாவது பொறுக்கி வாயில் வச்சிடும். அப்படிங்கும்போது அதெல்லாம் போடலாம். அதாவது கண்டிப்பாக அதில் சிக்கு முடியும், சாக்கு நார், சணல் சாக்கு இருக்குது இல்லைங்களா, அந்த சாக்கு நார் கொஞ்சோண்டு அதையும் போட்டு நல்லா கருக்கி முடிய போடுறோமே அப்படின்னு கவலைப்படாதீங்க. அதாவது குழந்தைங்க எதையாவது எடுத்து வாயில் வச்சு எதையோ ஒன்று வாயில் வச்சு குடலில் போய் மாட்டியிருந்தால் இதை கறிக்கு ஊற்றும் போது உங்களுக்கு கறிக்கு நல்லா அதுலேயே வெந்துடும். வெந்து 1 டம்ளர் தண்ணி வச்சு நல்லா சுண்டி 1/4 டம்ளர் வந்தோடனையும் அந்த 1 வயசு குழந்தையாக இருந்தால் 2 சங்கடை போடுங்க, 2-2.5 சங்கடை போடுங்க. 3 வேளைக்கு தொடர்ந்து ஊற்றுங்க. அந்த குழந்தைக்கு உடனே சரியாக போயிடும். 1 வேளைக்கு, அதாவது வெறும் வயிற்றில் 1 வேளை ஊற்றுனாலே சரியாக போயிடும். காப்பி, டீ, பால் எதையுமே கொடுக்காம வெறும் வயிற்றில் 1 வேளை அல்லது தப்புனா 2 வேளை ஊற்றுனீங்கன்னா சரியாக போயிடும். அதுவும் கேட்கலையா 3 வேளை ஊற்றுங்க. உடனே அந்த குழந்தைக்கு சரியாகும். நான் சொருவல் எடுக்க போகிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு குழந்தைங்கள வீணாக்கிறாதீங்க. வயிறு ஊத போகிறேன், சொருவல் எடுக்கிறேன்னு குடல் புண்ணாக போயிடும் குழந்தைங்களுக்கு. இது சொருவல்னு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு எதையோ வைத்தியம் பண்ணி ஆஸ்பத்திரி மருந்து மாத்திரை எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். வயிறு ஊதுறது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சுலப கதை சொல்லுவாங்க. குடலாத்தன்னு தெரியாமல் கோடி பணம் செலவு பண்ணவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க தெரியுங்களா. அதில் நானும் ஒரு ஆள். தெரியாமல் பண்ணினேன். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் என்னென்ன வைத்தியம் பண்ணணுங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னைய மாதிரி யாரும் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆனால் இதெல்லாம் சொன்னேன்ல யார் யாரெல்லாம் இந்த வைத்தியம் பண்ணலான்னு, அதை தலைச்சம்பிள்ளையாக இருக்கிறவங்க கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்து குடலாத்தத்துக்கு மேலேருந்து கீழமாக தடவி விட்டு இப்படி மேலே கொஞ்சம் உயரத்துலேருந்து நல்லா வலிச்சு இந்த பக்கம் வலிச்சுட்டு கொஞ்சம் உயரத்துலேருந்து 2 படிக்கு 2 படி உயரம் இருந்தால் போதும். அதுலேருந்து இப்படி குதிச்சோம்னா 3 தடவை குதிக்கணும், கை கால் உதறணும். அந்த மாதிரி உதற செஞ்சு குடலாத்தை வலிச்சு விடலாம். அப்படி இல்லைன்னா பின்முதுவில் மேலே தலையிலேருந்து கீழே குப்புற படுக்க வச்சு தலையிலேருந்து கீழே இடுப்பு வரைக்கும் விபூதியை தடவி விட்டு நல்லா கீழமாக நீவி விட்டு
அந்த நடுப்புற அந்த தோல் இருக்கும் இல்லைங்களா, உடம்பு முதுகு தோல், அதை பிடிச்சி அப்படியே கொஞ்சம் அரை இஞ்சு பக்கமாகவே முதுகை இழுத்து விட்டுட்டோம்னா குடலாத்தம் சரியாயிடும். அதை வந்து தலைச்சம்புள்ளக்காரங்க பண்ணுனா கண்டிப்பாக அது உடனே சரியாகும். இந்த கஷாயம் காய்ச்சி ஊற்றுறதுக்கும் சரி, தலைச்சப்புள்ளக்காரங்களாக இருந்தீங்கன்னா அதை ஊற்றினா உடனே நிற்கும்னு சொல்லுவாங்க. காய்ச்சி கொடுத்து நம்ம வீட்டிலையே தலைச்சம்பிள்ளையாக இருக்கிறவங்க இருப்பாங்கள்ல, ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, தலைச்சம்பிள்ளையாக இருக்கிறவங்க அதை ஊற்றி விடுங்க. ஊற்றி விட்டா அது உடனே நின்றுன்னு சொல்லுவாங்க. இதுதாங்க கை வைத்தியம். அதாவது 2வது ஆள் 3வது ஆள் பிறந்து 2வதா 3வதா இருக்கிறவங்க ஊற்றினா கூட அந்த அளவுக்கு கேட்காது. தலைச்சம்பிள்ளையாக இருக்கிறவங்க யார் ஊற்றினாலும் சொருவலுக்கு மருந்து கண்டிப்பாக கேட்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.